விஜய் மீட்டிங் போனதுனால என் புள்ள இறந்துட்டாங்க. இப்போ அந்த பணத்தை புள்ள பேரில் போட மாட்டேன்னு சொல்கிறேன். அப்படிங்க பிள்ளையே வாங்கிட்டாங்க. என் பிள்ளைய என்கிட்ட இல்லைங்க. வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு நான் போட மாட்டேன்னு அப்படின்னு என்கிட்டவே சொல்றாங்க. பிள்ளை போய் வாங்கினா அடிக்க வர்றாங்க எங்களுக்கு. செத்ததுக்கு அப்புறம் பாடி இந்த மாதிரி உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு, அது விஜய் மாநாட்டில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் வரல. பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இறந்தவங்களுக்குலாம் இவ்வளவு பணம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், உடனே வந்து ஜிஹெச்ல வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணியான். அந்த டைம்ல இவன் என்ன பண்ணிட்டான், பணத்துக்காக அந்த குழந்தைய இவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டான். பொண்ணு பேர்ல போடுங்க 2 பேர்த்து, எங்க தரப்புல ஒரு நாமினி போடுங்க, அவர் தரப்புல ஒரு நாமினி போடுங்கன்னு இவங்க கேட்கறாங்க. அப்பெல்லாம் போட முடியாது. பொண்ணு என் பொண்ணு, நான் வந்து போடுவேன் போடாம இருக்கேன், அது என் சௌரியம், அப்பெல்லாம் போட முடியாதுன்னு அப்படி ரொம்ப அகராதியா ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்து ரொம்ப அகராதியா தரகுறவா பேசுறான். சேர்ந்தே வாழல. அந்த பொண்ணோட வாழாதவன் அந்த பணத்தை மட்டும் வாங்குறதுக்கு அவனுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? என் பொண்ணு பேருக்கு இருந்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுதுங்க. என் மருமக வச்சு படைக்கலுங்க. 2 வருஷம் என் பிள்ளை வீட்டில் தான் இருந்தான். விஜய் மீட்டிங் போனதுனால என் பிள்ளை இறந்துட்டாங்க. இப்போ அந்த பணத்தை புள்ள பேரில் போட மாட்டேன்னு சொல்கிறேன். அப்படிங்க பிள்ளையே வாங்கிட்டாங்க. என் பிள்ளைய என்கிட்ட இல்லைங்க. வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு நான் போட மாட்டேன்னு அப்படின்னு என்கிட்டவே சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சது தெரியலைங்க. பிள்ளை போய் வாங்கினா அடிக்க வர்றாங்க எங்களுக்கு. செத்ததுக்கு அப்புறம் பாடி இந்த மாதிரி உங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு, அது விஜய் மாநாட்டில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் வரல. பணம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இறந்தவங்களுக்குலாம் இவ்வளவு பணம்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், உடனே வந்து ஜிஹெச்ல வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணியான். இந்த அம்மா பொண்ணை இழந்த துக்கத்தில் அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு புரியல. ரொம்ப மன உளைச்சல இருந்தனால அவங்களுக்கு பேசவும் தெரியல. அந்த டைம்ல இவன் என்ன பண்ணிட்டான், பணத்துக்காக அந்த குழந்தைய இவங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டான். புடுங்கிட்டு போய் பாடியையும் நான் தான் கணவர் அப்படின்னு சொல்லி பாடியையும் கொண்டு போய் அவனே எரிச்சிட்டான். அதனால எங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போனோம். இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்படியெல்லாம் போய் இவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இது மாதிரி 2 பேர்லேயும் நாமினியை போடுங்க, பொண்ணு பேரில் போடுங்க, 2 பேர்த்து எங்கள் தரப்பில் ஒரு நாமினி போடுங்க, அவர் தரப்பில் ஒரு நாமினி போடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க. அப்பெல்லாம் போட முடியாது. பொண்ணு என் பொண்ணு, நான் வந்து போடுவேன் போடாமல் இருக்கேன், அது என் சௌரியம், அப்பெல்லாம் போட முடியாதுன்னு அப்படி ரொம்ப அகராதியா ஒரு அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்து ரொம்ப அகராதியா தரகுறவா பேசுறான். சேர்ந்தே வாழல. அந்த பொண்ணோட வாழாதவன் அந்த பணத்தை மட்டும் வாங்குறதுக்கு அவனுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு?